Hi all, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல சூப்பரா டேஸ்டியான ஒரு வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்றாங்கன்னா பார்க்க போறோம். வீடியோஸ் ரெகுலரா வரல, நடுவில் கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு. இனி பிரேக்கே இல்லாம ரெகுலரா வீடியோஸ் வரும். சரி, ஓகே, வாங்க வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4 பேத்துக்கு இந்த நான் வீடியோல காமிக்கிற மாதிரி அளவு ஓகே. ஸோ இதில் நீங்கள் வீட்டில் என்ன ஆயில் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க, நல்லெண்ணெயாக கூட இருக்கலாம், இல்லாட்டி கோல்ட் வினராக இருக்கலாம், எந்த ஆயில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்களோ அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதில் ஊற்றிடணும், குக்கரில் ஊற்றிடணும். இந்த வெஜிடபிள் பிரியாணியை நம்ம 1 pot ஸ்டைலில் பண்ண போகிறோம். அதாவது ஒரே குக்கரில் எல்லாத்தையும் போட்டு அரிசி காய்கறி போட்டு வேக வைக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் ஊற்றிடணும்ல, அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்குறது சூப்பராக இருக்கும். அதாவது பிரியாணிக்கு ஒரு அடிஷ்னல் ஃப்ளேவரும் நல்ல ஒரு மனம் கொடுக்கும். அந்த நெய்யும் ஆயிலும் சேர்ந்து நல்லா உருகி கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக ஆகி வரும். நெய் நல்லா உருகி எண்ணெயோட சேர்ந்ததும் இது கூட ஒரு 5 to 10 கேஷ்நட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். நம்ம இடையில சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக கொஞ்சம் நல்லா டேஸ்டியாகவே இருக்கும். நல்லா இந்த கேஷ்நட் கொஞ்சம் ப்ரௌனாக ஃப்ரை ஆனதும் அதை எடுத்து தனியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தனியாக வச்சுட்டு கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் தனியாக எடுக்கலை. நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையான பேசிக் மசாலா ஐட்டம், பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், கிராம்பு, அன்னாசிப்பூ இதெல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக மொறுன்னு ஆகிற வரைக்கும் நான் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். கிராம்பு ஆயிலில் கண்டிப்பாக வெடிக்கும், அதனால் நீங்கள் கொஞ்சம் தள்ளி நிற்கிறது நல்லது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், இது நீங்கள் ஸ்லைஸ் பண்ணணும், இந்த ஷேப்பில் தான் இருக்கணும், அந்த ஷேப்பில் தான் இருக்கணும்னு அவசியமே இல்லை. எந்த ஷேப் போட்டாலும் நல்லா வெந்துடும் உங்களுக்கு பிரியாணியோட அரிசியோட போட்டு குக்கர் விசில் விடும்போது. ஸோ எப்படினாலும் நீங்கள் கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாக மட்டும் போடாமல் இருக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இஞ்சியும் பூண்டும் இது கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் போட்டிங்கன்னா பிரியாணி டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஸோ இதை போட்டுட்டு நல்லா அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. நீங்கள் நெய் போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இஞ்சி பூண்டு குக்கரோட ஒட்டாது. நெய் போடாமல் பண்ணிங்கன்னா கட்டாயமாக இது குக்கரோட ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கடுத்து ஒரு 4-5 பச்சை மிளகா, எங்கள் வீட்டில் குட்டி குட்டி பச்சை மிளகா இருக்கிறதுனால நாங்கள் ஒரு 4-5 எடுத்துருக்கோம். உங்கள் வீட்டில் எவ்வளோ காரம் தேவை, அந்த பச்சை மிளகாயோட குவாலிட்டி சைஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை 2ஆக கீறி ஸ்லிட் பண்ணி நான் இது கூட சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போனதுக்கப்புறம் தக்காளி, நம்ம எவ்வளோ வெங்காயம் எடுத்துக்கோமோ அதே அளவு தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளியும் நீங்கள் ரொம்ப பொடிசாக கட் பண்ண அவசியம் இல்லை, ஓரளவுக்கு கட் பண்ணாலே போதும். தக்காளி வெங்காயத்தோடு சேர்ந்து சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா பொடியை ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இதில் ஆட் பண்ணக்கூடியது கரம் மசாலா, அப்புறம் மல்லிப்பொடி, அப்புறம் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு வத்தப்பொடி. ஃபஸ்ட்டு நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கனால அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இதில் நீங்கள் சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா நீங்கள் பாக்கெட்டாக வாங்கி அதில் சேர்த்தாலும் சரி, வீட்டில் செஞ்சு நீங்கள் அதை சேர்த்தாலும் சரி, எல்லா பொடியும் சேர்த்துட்டு நல்லா அந்த பொடியோட பச்சை வாடை போகிற அளவுக்கு, அதாவது பொடியோட வாசனை போகிற அளவுக்கு அந்த தக்காளி வெங்காயத்து கூட நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி அதை நீங்கள் ஃப்ரை பண்ணி விட்டுக்கணும். நல்ல ஒரு கிரேவிக்கு ரெடி ஆகிற மாதிரி அந்த தக்காளி வெங்காயம் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்ம வெஜிடபிள் பிரியாணிக்கு காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன காய்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் என்ன அவைலபிளாக இருந்தோ அதை தான் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். கேரட், பொட்டேட்டோ, பீன்ஸு, அப்புறம் காலிஃப்ளவர், அப்புறம் நீங்கள் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம், சோயா பீன்ஸு, அப்புறம் பட்டர் பீன்ஸு, இதெல்லாம் கூட நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைங்க சாப்பிடும்போது அது நடுவில் கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் ஃபீல் பண்ணுவாங்க இதை சாப்பிடும்போது. அப்புறம் இது கூட மீல் மேக்கர், சோயா சங்க்னு சொல்லுவாங்க, சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும். ஸோ மீல் மேக்கரையும் ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி, அதாவது ஒன்றா பைண்ட் பண்ணி விட்டுறணும். நீங்கள் உங்கள் வீட்டில் பெரிய பெரிய மீல் மேக்கர் இருந்தால் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஹாஃபாக கட் பண்ணி. இப்போ இந்த ஸ்டேஜில் காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணியும் அது கூட காய் வேகிற அளவுக்கு தேவையான உப்பும் சேர்த்து விட்டிங்கன்னா காய் ஓரளவுக்கு உங்களுக்கு செட் ஆகிடும். உப்பும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. நீங்கள் இதில் வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, மஷ்ரூம் எதுனா மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம், பன்னீர் இருந்ததுன்னா பன்னீர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வெஜிடபிள்ஸ் இல்லாமல் வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டால் அதையும் கூட நீங்கள் பிரியாணியாகவே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு கொதி வந்ததும் இதில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி நார்மல் ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணலை. ஸோ அரிசி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் அதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம கடைசியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அரிசியை போட்டதுக்கப்புறம் இப்படி நல்லா கிளறி விட்டிங்கன்னா எல்லா மசாலாவும் நல்லா அரிசியோடையும் ஒட்டிக்கும். ஸோ இது நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க.
தண்ணி விட்டு கிளறி விட்டு சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு இருக்கா ஃபைனலாக அப்படின்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு லைட்டாக கூடுதலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா காய்கறி வந்து கொஞ்சம் உப்பு எடுத்துக்கும். ஸோ லைட்டாக அதிகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் மல்லி புதினா எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி புதினா வந்து ஒரு தனி ஃப்ளேவர் ஸ்மெல்லு கொடுக்கும் பிரியாணிக்கு. ஸோ அதை மறக்காமல் மல்லியும் புதினாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபைனலாக ஒரே ஒரு ஸ்பூன் கீ இல்லாட்டி லெமன் ஊற்றி இப்படி குக்கரை மூடி போட்டு விசில் போட்டுருங்க. நார்மலாக ரைஸ்க்கு எவ்வளோ விசில்ஸ் வைப்பீங்களோ அதை வச்சு இறக்கிடுங்க. இது வந்து ப்ரெட்டை வந்து நான் கீயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நீங்கள் பிரியாணியோட ஆட் பண்ணிங்கன்னா சாப்பிடும்போது இந்த ப்ரெட்டோட ஸ்வீட்னஸ் இடையில உங்களுக்கு தெரியும். அதுவும் நல்ல ஃப்ளேவர், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு யம்மியாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு பிரியாணியை. நல்லா பாருங்கள் எப்படி உதிராக வந்திருக்குன்னு. ஸோ இந்த இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரியாணி கிடைக்கும். இது கூட நான் இப்போ அந்த வறுத்து வச்சுருக்க ப்ரெட்டை வந்து அது கூட ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி கிளறி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிட்டிங்கன்னா அது வந்து ப்ரெட்டு சாஃப்ட் ஆயிரும். ஏன்னா நம்ம கீழே வந்து அதை ரோஸ்ட் பண்ணதுனால கொஞ்சம் மொறுன்னு இருக்கும். இதை நீங்கள் கிளறி மூடி வச்சிட்டிங்கன்னா அது நல்லாவே சாஃப்ட் ஆயிரும் அந்த ப்ரெட்டு. ஸோ சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், பிரியாணி ரெடி. அப்படியே சூடாக சாப்பிட்டாலே போதும், செம்மையாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க வந்து நம்ம எப்போதும் போல் பிரியாணிக்கு ரைத்தா வச்சுக்கலாம், இல்லாட்டி ஏதாவது கிரேவி கூட நீங்கள் வச்சுக்கலாம். சப்போஸ் ஒரு பட்டர் பீன்ஸ் சோயாபீன்ஸ் போட்டு, இன்றைக்கி நாங்கள் அதான் வச்சுருந்தோம். பிரியாணிக்கு தொட்டுக்க பட்டர் பீன்ஸ் சோயாபீன்ஸ் போட்டு ஒரு கிரேவி, அப்புறம் ரைத்தா, அப்புறம் காலிஃப்ளவர் இருந்ததுனால காலிஃப்ளவர் 65ம் செஞ்சு இது கூட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டோம். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிடும்போது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதோட ஐடியா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இன்னொரு நாள் வேறு ஒரு ரெசிபியில் நான் அவங்க எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பாய் ஆல்.